ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் லெசனில் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்க போகிறோம். டிஃபைன் நேஷ்னல் இன்கம். இதில் மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம்னு பேஜ் நம்பர் 19 நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மீனிங்குள்ளே போகலாம். இன் காமன் பேரலன்ஸ், நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ கண்ட்ரி டியூரிங் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அப்படின்னா என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு, அதாவது இப்போ நம்ம கீழே இருக்க டயக்ராம் வச்சு ஈஸியாக படிக்கலாம். வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை கீழே கண்ட்ரி ப்ரொடியூஸ்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணால் அதுதான் நேஷ்னல் இன்கம். இப்போ ஈஸியாக நம்ம படிக்கலாம். இப்போ மேலே இருக்க பாருங்கள், த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ கண்ட்ரி டியூரிங் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதுதான் நேஷ்னல் இன்கம். ஓகேவா? அப்போ கண்ணை முடிட்டு நம்ம சொல்லலாம், national income means the total money value of all final goods and services produced in a country during a particular period of time. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெசன் 2ல் செகண்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம். ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி. ஜிஎன்பினா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு அர்த்தம். அப்போ அந்த ஆன்சருக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் மீன்ஸ் த கிராஸ் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு ஆனுவலி இன் அ கண்ட்ரி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அதை கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னா ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு த கிராஸ் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அப்புறம் அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் லெசனில் தேர்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்என்பி அண்ட் என்டிபி. இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக அங்கே கொடுத்துருக்கேன் ஆன்சர் 2 பாயிண்டில் 2 மார்க்குன்றதுனால. ஃபஸ்ட்டு என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், என்டிபினா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ நேஷ்னல்னால் அது நேஷ்னல் லெவலில் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டொமஸ்டிக்னால் அது டொமஸ்டிக், அதாவது நாட்டுக்குள்ளே மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். அவ்வளோதான். இது ரெண்டும் கூட டிடெக்டிங் டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள், வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை நேஷ்னல்ஸ் ஆஃப்டர் டிடெக்டிங் டிப்ரிசியேஷன்னா என்என்பி. வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப்டர் டிடெக்டிங் டிப்ரிசியேஷன்னா என்டிபி. இப்போ இது ரெண்டுலேயுமே டிடெக்டிங் டிப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நேஷ்னல்னால் இது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னால் நேஷ்னல்னு வரணும், டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா டொமஸ்டிக்னு வரணும். அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட்டு, பேஸ்ட் ஆன் நேஷ்னல் இன்கம் earned abroad by nationals. Based on domestic income produced within country borders. இப்போ செகண்ட் லெசனில் ஃபோர்த்து 2 மார்க் என்னென்னு பார்த்தோம்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிஎன்பி அண்ட் என்என்பி. ஜிஎன்பினா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னால் ஒன்றுமே கிடையாது. ஜிடிபி கிராஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை அந்த டொமஸ்டிக்னு வர மாதிரி இங்கே கண்ட்ரிஸ் ரெசிடென்ஸ் இன் இயர்னு வரும். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை எ கண்ட்ரிஸ் ரெசிடென்ஸ் இன் த இயர். என்என்பினா ஜிஎன்பியில் டிப்ரிசியேஷனை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா என்என்பி வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜிஎன்பி =
ஜிடிபி. ஏன் ஜிடிபி கொடுத்துருக்காங்கன்னா ஜிடிபியோட மீனிங் தான் அதில் அப்படியே வரும். இப்போ செகண்ட் லெசனில் 5th கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் சோர்சஸ் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் taxes in a year. பர்சனல் இப்போ அடுத்த 2 மார்க் என்னென்னா ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஜிடிபி டீஃப்ளேட்டர்னா இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. அது ஒரு ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதனால் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அப்புறம் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. ஜிடிபியில் ஆகிற ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதோட ஃபார்முலாவை தான் அடுத்த பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த நாமினல் ஜிடிபி இன் த கிவன் இயர் பை த ரியல் ஜிடிபி ஃபார் த சேம் இயர் அண்ட் மல்டிப்ளைங் இட் பை 100. நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி ரெண்டுமே ஒரே வருஷம் தான், வேர்டிங்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. ஸோ ஜிடிபி டீஃப்ளேட்டர்னா இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸு index of price changes of goods and services included in GDP.
அப்புறம் ஃபார்முலா ஜிடிபி டிஃப்ளேட்டர்ஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100. அடுத்த கொஷினில் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தோம்னா ஒய் இஸ் செல்ஃப் கன்சம்ஷன் டிஃபிகல்ட் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஆன்சர் வந்து இதுக்கு ஃபார்மர்ஸ் கீப் அ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் த ஃபார்ம் ஃபார் ஏ செல்ஃப் கன்சம்ஷன். த ப்ராப்ளம் இஸ் வெதர் த பார்ட் ஆஃப் த ப்ரொடியூஸ் விச் இஸ்